ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. சில சினிமா தியேட்டர் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டா இந்த கதவு திறக்கும்போது கிளைமேக்ஸ் நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பொறியாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே காலையில் வந்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு ஷோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். கேமரா ஜேர்னலிஸ்ட் சங்கம், இந்த ஒரு சங்கம் தான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்தது. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை பணம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கணுமே தவிர, ஆந்திராவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் ஒன்றுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு 2 சின்ன படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி தொடங்கியிருக்க இந்த கேமரா பத்திரிகையாளர் சங்கம் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கான உரிமைகளை என்றைக்கும் மீட்டெடுக்கணும், உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு சங்கம் தொடங்குவது என்பது எப்பயுமே நமக்கான பாதுகாப்பு. அது நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்குது. நம் வேலைகளில் இருக்க நிறைய குறைகளாக இருக்கட்டும், இல்லை நமக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அதுக்காக நம்ம ஒன்றா சேர்ந்து அதுக்காக ஒரு போராடி இல்லை கோரிக்கைகள் வச்சு நம்ம நிறைவேற்றுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கும், நமக்காக எப்பவுமே தோழர்கள் இருக்காங்கன்றதுக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான தோழர் நல்லக்கண்ணு ஐயாவோட இறந்துட்டாங்க. ஸோ அங்கே ஃபங்க்ஷனுக்கு நல்லக்கண்ணு ஐயா அவரை பார்க்க போனோம். ஸோ அதனால் நான் கிளம்புறேன். அதனால் வந்தவங்க எல்லாம் பார்த்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. இல்லை, அடுத்தது நான் பேசுகிறேன்னு சொல்ல வந்தேனே ஒழிய ஆசைப்பட்டு பேசுகிறேன்லாம் நான் கிளம்பி வரல. இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க. எனக்கு இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம் அந்த சொன்ன டயத்துக்கு போய் பழக்கம். 6 மணிக்குன்னா இங்கே 6 மணிக்கு வந்துடுவேன். வந்தால் அந்த 2 மணி ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்காது. அது ரொம்ப பார்த்து கொஞ்சம் நேரம் அந்த சில சினிமா தியேட்டர் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டா இந்த கதவு திறக்கும்போது கிளைமேக்ஸ் நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிட்டு சேரெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. வந்துட்டுருக்கார் சார், கிளம்பிட்டார் சார், எங்கே திருப்பதி கிட்ட, எப்போ வருது இங்கே தெரியாது. ஆனால் அது பழகி போச்சு நமக்கு. அது பத்திரிகையாளராக இருக்கட்டும், பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே காலையில் வந்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஏதாவது ஒரு ஷோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்ன சார் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் தானே அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம் கேமரா ஜேர்னலிஸ்ட் சங்கம், இந்த ஒரு சங்கம்தான் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சங்கங்கள் மிக அதிகமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் பெப்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போது நாங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக. இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அது கூட முதல்ல எதிர்ப்பெல்லாம் வந்தது. அப்போ நாங்கள் சொன்னோம், டி நகரில் போனீங்கன்னா 30 ஜவுளி கடை இருக்குது, 40 நகை கடை இருக்குது. இங்கே மட்டும் எப்படி ஒன்று அப்படின்னா அது சரியாக வராது. இருக்கட்டும், காம்படிட்டிவாக இருக்கணும். ஒருத்தர் யார் அந்த பணம் கொடுக்கிறவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமை பணம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கணுமே தவிர, உன் பேக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடு, நான் சொல்கிறவனுக்கு கொடுன்னு சொல்கிறதுக்கு வேற எந்த கிராஃப்ட்டுக்கும் கிடையாது. சினிமா இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆச்சு. அந்த கேமரா, மிச்சல் கேமரா, ஏரிஃப்ளெக்ஸ் கேமரா எல்லாம் போய் இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. iPhone 17 எடுத்தோன்னா நீங்கள் இங்கிலீஷ் படமே எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போவும் நம்ம பாதி இங்கிலீஷ் படம் தான் எடுத்துகிட்ருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்ததுக்கு காரணம், நான் நாரதருங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பத்தில் நான் நடத்தினேன். ஒரு 1.5 வருஷம் நான் அதில் ஆசிரியராக இருந்தேன். அதற்கு பிறகு இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சோழின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தேன். அப்போது தினமலர் ஆசிரியர் என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த சோழி நடத்தினா என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன உனக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபா நஷ்டம் வரும் அப்படின்னார்.
சரி அவருடைய அறிவுரையை கேட்டு அதை மட்டும் ஒரு டிஜிட்டல் மேகசின் மாதிரி அப்படியே ரன் பண்ணிட்டு விட்டுட்டேன். காரணம் என்னென்னா, சோழிங்கிறது போட்டு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது. அதை ஆரம்பிக்கிறவனுக்கே அந்த எதிர்காலத்தை பிரச்சனையாக இருக்குன்னு அதை நம்ம ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். நான் திரைப்பட துறையில் முதலாக நுழைந்தது 1969 வருஷம். நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. இன்ஃபேக்ட் அது அப்போ நான் சவுண்ட் இன்ஜினியராக நம் நாடு ஒளிச்சித்திரத்தை ரேடியோ சிலோனுக்கு ஒளிபரப்பு பண்ணேன். அதுக்கு அடுத்த படம் வசந்த மாளிகை. அதுக்கப்புறம் 275 ஒளிச்சித்திரங்கள் நான் ரேடியோ சிலோனுக்கு பண்ணியிருக்கேன். அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்புறம் முதலாக வர்த்தக ஒலிபரப்பில் ஆல் இண்டியா ரேடியோவில் முதல் விளம்பரம், ரேடியோ விளம்பரம் நான் தான் பண்ணேன். கண்டினியூஸாக 4 வருஷம் ஆல் இண்டியா பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கியிருக்கேன். இது ஒரு பக்கம். ஆனால் 1970 முதலாக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அது மோகம்ங்கிற மலையாள படம். அது யூசர் டிக்கெட் படம். அந்த மலையாள படம்னு நீங்கள் வேறு மாதிரி பெரிய ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துருப்போம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. அது அப்படி முகங்கள், அப்புறம் என் நண்பன் கமலஹாசன் அவர்கள் நடித்த வயநாடன் தம்பான். அது அது கூட நம்ம சித்ரா லக்ஷ்மண் தமிழில் இது டப் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சார், கமலஹாசனின் கன்னி வேட்டை அப்படின்னு வச்சார். அது ஏன்னா அப்போல்லாம் நிறைய படம் வரும் அந்த ராஜகுமாரி தேட்டரில். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா இது படம் அல்ல பாடம்னு போட்டிருக்கோம். நான் கேட்பேன், தயாரிப்பாளருக்கா இல்லை பார்க்குறவங்களுக்கா அப்படிம்பேன். அது கூட அன்றைக்கி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதாவது எடுத்ததை பார்க்குறவங்க அழுதாக்க அது டிவி சீரியலாம், எடுத்தவனே பார்த்துட்டு அழுதா அதுதான் சினிமாவும். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது பல விஷயத்தில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் வருஷத்துக்கு சுமார் 300 படங்கள் வருது. இன்றைக்கி புதுசாக தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிய ஒரு அடுத்த நியூ குரூப் வந்திருக்காங்க. அவர்கள் கண்டிப்பாக தமிழ்குமரன் என்னுடைய நல்ல நண்பர் தான். அவர் தலைமையில் வந்திருக்கிறதுனால ஆந்திராவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய படம் ஒன்றுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அன்றைக்கி 2 சின்ன படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரணும். ஒரு அங்கே ஃபுல்லாச்சா சரி இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பே கொடுக்காத இருக்கும்போது பல படங்கள் 100 தியேட்டர் கஷ்டப்பட்டு பணம் கட்டி போட்டால் கூட ஃபஸ்ட் ஷோலேயே ஆள் இல்லைன்னு தூக்கிடுறாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது சென்ட்ரல் பாலிடெக்னிக் படிக்கும்போது ஈராஸ் தியேட்டரில் படம் பார்க்க போவோம். நாங்கள் 5 பேர் மட்டும் போவோம். அப்படி பார்ப்போம். பார்த்துட்டு நேரம் அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போய் மெயின் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் இல்லை தம்பி நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். திருவான்மியூர் தியாகராஜா நாங்கள் படம் பார்த்தா அது கல் கட்டடமாகவே மாறிச்சு. 25 பைசா தான் அப்போ டிக்கெட். அப்போ அந்த திருவான்மியூர் தியாகராஜாவில் நாங்கள் படம் பார்த்ததுக்கு என்ன பெரிய காரணம்னா, அங்கேயும் ஷோ 5 மணிக்கு விடும், எங்கள் காலேஜும் 5 மணிக்கு விடும். அதனால் வீட்டுக்கு லேட்டாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு அந்த சினிமா ஆர்வம் அது நிறைய. செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், யங் ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு 80 படம் பார்த்தேன். இந்த தேட்டர் அந்த தேட்டரும் சைக்கிளில் அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்து உனக்கு என்ன கிடைச்சிதுன்னாங்க. 2 மாதம் டைஃபாய்டு தான் கிடைச்சிது எனக்கு. என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த சினிமாவுடைய ஆர்வம், நான் டெக்னீஷியனாக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் டைரக்டர் பாலச்சந்தர் நம்மளை ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்திட்டார். அது வந்தேன் ஆச்சு. 90 படம் பண்ணியாச்சு. அதில் என்னன்னா எனக்கு பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது, யாருடைய 1 பைசா அட்வான்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. படம் பிடிச்சா பணம் வாங்கிப்பேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிவிடுவேன். அது இன்னி வரைக்கும் அதை தான் நான் பண்ணுறேன். ஒரு ப்ரொடியூசர் சொன்ன, அந்த கஷ்டமே வேணாம் சார், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. கொடுத்தா தானே வாங்கிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு, அதுக்காக சொல்கிறேன். பட் இப்போது இந்த தியேட்டரில் ஒரு 150 பேர் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு போய் சேருதுன்னா அதற்கு காரணம் இந்த இத்தனை கேமராஸ், இத்தனை கேமராமேன் யூனிட், இதுதான் போய் சேருது. பிஆர்ஓ அப்படிங்கிறது தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அப்போல்லாம் ஆல்பம் போடுவாங்க. இப்போ ஆல்பமே கிடையாது, எல்லாமே செல்ஃபோனில் வந்துருச்சு. படமே செல்ஃபோனில் தானே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆல்பம் அதை ரெடி பண்ணி அதை ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து, இன்றைக்கும் அந்த பிஆர்ஓ தானே ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க, பிஆர்ஓ தான் கொடுக்குறாங்க.
அதே போல் கேமராமேன் பத்திரிகையாளர் சங்கம்னா ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க சொன்னாங்க, என்னை அழகாக காட்டுங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல, இல்லை அழகாக காட்டும், அழகாக தான் இருக்கீங்க, ஒன்றும் நான் வேறு ஏதாவது சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோய். அதில் இல்லை, அழகாக இருக்கீங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இருக்கிறவங்களையும் மோசமாக கூட காட்ட முடியும். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கள அழகாக காட்டுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப செலவாக முடியுமாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிப்பதுடைய நோக்கம் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சங்கம் ஆரம்பிப்பது என்னன்னா, தனிப்பட்ட நபர் அரசாங்கத்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரு அமைப்பின் வழியாக போய் கேட்டால் அது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு திரைப்படத்துறையினருக்கு எது வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட அணுகிறதும் ரொம்ப சுலபம். எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது,